Hello viewers, welcome to Taste of Food. இன்னைக்கு நம்ம பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எப்படி நம்ம ஊர்ல இட்லி தோசைலாம் ஃபேமஸோ அந்த மாதிரி இத்தாலியில பாஸ்தா ரொம்ப ஃபேமஸ். அதாவது டெய்லி அவங்க பாஸ்தாவை சாப்பிடுவாங்க. வாங்க பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாஸ்தால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம செய்ய போகுது மேக்ரோனி பாஸ்தா. இன்னைக்கு நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செய்ய போறோம். இந்த பாஸ்தா செய்யறதுக்கு மெயினா நமக்கு பட்டர், அதாவது வெண்ணெய், கொஞ்சம் மைதா மாவு, பால் அவ்வளோதான் தேவை. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைய கொதிக்க வச்சுக்கோங்க. அது கூடவே உப்பு, ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உப்பு வந்து எவ்வளோ இருக்கணும்னா, நீங்கள் அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணால் நல்லா ரொம்ப சால்ட்டியாக இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணணும். இந்த மேக்ரோனி பாஸ்தா குக் ஆகிறதுக்கு ஒரு 9லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். இல்லைனாலும் அந்த பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க. பாஸ்தா வாங்குறீங்களா, அந்த பேக்கெட்லேயே வந்து இது எவ்வளோ நேரத்தில் குக் ஆகும்னு போட்டிருப்பாங்க. அதுபடி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. நான் பாஸ்தா கூடவே கொஞ்சம் கேரட்டும் கட் பண்ணி போட்டு வேக வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் வந்து நீங்கள் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணிவிட்டு இது ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா நான் சேர்த்துருக்கேன். ஓகே, 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு அதை நல்லா ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1.5 கப் பால் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் வந்து அந்த நீங்கள் ஆட் பண்ண பால் வந்து அந்த மைதா மாவோட கலந்து நல்லா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அது கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிக்கும் போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் இந்த பாஸ்தா கூட வந்து மஷ்ரூம்ஸு இல்லை சிக்கன் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா எல்லா பாலையும் கலந்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் அது ரெடி ஆகிடும். இப்போ இன்னொரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து பொடியாக நறுக்கின ஆனியன், கார்லிக், பட்டாணி, கொஞ்சம் சிவப்பு குடமிளகாய் இதெல்லாம் நான் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த வெஜிடபிள்ஸை வந்து நம்ம செஞ்ச ஒயிட் சாஸில் வந்து இப்போ கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேக்ரோனி குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூடவே கேரட்டும் குக் பண்ணியிருந்தோம். அது ரெண்டுத்தையும் வந்து இப்போ சாஸ் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் துருவின சீஸும் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். சீஸ் சேர்த்தா இன்னும் நல்லா சீஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படின்னா, நீங்கள் ரெட் சில்லிஸ் இருக்குல்ல, காஞ்ச மிளகா இருக்குல்ல, அதை மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இதை நீங்கள் வந்து வார்மாக இருக்கும்போது சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.